Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டுக்கு. இங்க வந்து என்னோட நெஃப்யூக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன். ஸோ யூஎஸ்ல கிராஜுவேஷன் எப்படி நடக்குது, காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு ப்ரீஃபாக எப்படி இங்கே வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். கூடவே சேர்ந்து கிராஜுவேஷனும் நடக்க போகுது, அதையும் நீங்கள் சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேரிலாண்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேயில் ஏர்லி மார்னிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு காலேஜில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட்டு ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டோட்டலாக இந்த இயர் மட்டும் கிராஜுவேட் ஆக போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி தான் கிராஜுவேஷன் ஹெட் கவுண்ட் இவ்வளோ இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் கிராஜுவேஷன், இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் கிராஜுவேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் தான் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கிட்ஸுக்கு வந்து கையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அது சர்டிஃபிகேட் கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து அந்த 4th இயர்லேயே நடந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம பசங்களாம் அந்த கோர்ஸை முடிச்சிருப்பாங்க. பட் சர்டிஃபிகேட் பொறுமையாக தான் வீட்டுக்கு வரும், மெயில் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு இயர் கேப் விட்டு நெக்ஸ்ட் இயரில் தான் நம்மளுக்கு கிராஜுவேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே சேம் இயர் எப்போ அந்த கோர்ஸை முடிக்கிறாங்களோ அந்த இயரே வந்து கிராஜுவேஷனும் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நேம் கால் அவுட் பண்ணுவாங்க. இந்த டேயில் தான் அது நடக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்கிற இடத்துல ஒரு 10,000 கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கால் அவுட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இது ஒரு சென்டர் இது இதை சுற்றி உட்கார்ந்துருக்க மாதிரி அதெல்லாமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான். சில டைம் வந்து நம்மளுக்கு இத்தனை கெஸ்ட்ஸ் தான் அலவுடுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இது வந்து உங்களுக்கு அங்கே இருக்க கெப்பாசிட்டியை பொறுத்து தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் ஆந்தம் பாடுறாங்க. யூஸ்வலாக நம்ம நேஷ்னல் ஆந்தம் நம்ம ஊரில் பாடும்போது கை தட்ட மாட்டோம். பட் இங்கே வந்து கம்பல்சரி கை தட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான். உங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு, மாஸ்டர்ஸ், அப்புறம் வந்து டாக்டரேட்டுக்குன்னு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கோட் இருக்கும். யூஸ்வலி இங்கேயுமே வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து பிளாக் கோட், சில ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு கலர் அந்த கோட் கலர் மாறும். அதே மாதிரி கேப்ஸ் இருக்கும். கேப்ஸ் எல்லா கிட்ஸுக்குமே கொடுப்பாங்க. சில கிட்ஸ் வந்து அதை டெக்கரேட்டும் பண்ணிப்பாங்க. ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம எப்படி நம்மளோட கிட்ட நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேப்ஸை வந்து டெக்கரேட்டும் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மாஸ்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டோட ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து கலர்டாகவும் இருக்கும். டாக்டரேட்டுக்கு அவங்களுக்கு வெல்வெட் பேனல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹூட்ஸ் இருக்கும். அந்த ஹூட்னா பின்னாடி கோட்டுக்கு பின்னாடி ஒரு கிளாத் தொங்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸு அவங்க என்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை என்ன டிபார்ட்மெண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மாறும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் யூஸ்வல் ஃபார் பேச்சுலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் பிளாக் தான், இங்கேயுமே வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது பிளாக் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து ஒரு டேசில் தொங்கும். ஸோ கிராஜுவேஷனுக்கு முன்னாடி அந்த டேசில் வந்து ரைட் சைடில் தொங்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு லெஃப்டில் மாற்றுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹைலைட்டானது அந்த டிகிரியை வாங்குறதுக்கு வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் ஏறி போகும்போது அது வந்து வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு கூஸ்பம்ப் தர ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு டிகிரியை நம்ம வாங்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் லைஃப் இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கரிக்குலம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 4 அந்த மாதிரி தான் காலேஜ் இருக்கும். ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸ் இருக்கும். சம்டைம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம அந்த பில்டிங்குள்ளேயே நம்ம மாறிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே இருக்காது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லா பேச்சுலர்ஸுமே 4 இயர் டிகிரி ப்ரோக்ராமாக தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 4 இயர்ஸ்
வச்சு தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து அதை 3.5 இயர்ஸில் முடிக்கலாம், 3 இயர்ஸில் முடிக்கலாம். நீங்கள் டுவல் கோர்ஸ் கூட எடுக்கலாம், இல்லை ஒரே டைமில் 2 கோர்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் டைமை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இன்ஃபேக்ட் என்னோட நெஃப்யூமே வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் 3.5 இயர்ஸில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் அவங்க ஜாபுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து யூஎஸில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு இப்போ வரைக்கும், நான் இருந்த வரைக்கும் இல்லை, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கே வந்து அகாடமிக்ஸ்க்கு மட்டுமே வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வந்து இது கம்பேரிசன் கிடையாது, பட் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக படித்து நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆனீங்கன்னா யூ ஆர் ஸோ சூப்பர். இங்கேயுமே அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக படிச்சுட்டு நீங்கள் போய் பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு காமிக்கிறத விட உங்களால் இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் படிப்பு, அது மூலமாக இந்த நீங்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் எத்தனை பேருக்கு அதை வந்து உங்களால் கடத்த முடியும், அதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆட்டிடியூட் இருக்க கிட்ஸு, அதாவது நல்லா படித்து பிரைட்டாக படித்து அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ற இருக்கிற ஆட்டிடியூட் இருக்க கிட்ஸு ஷைன் ஆகாமல் இருந்ததா யூஎஸில் சரித்திரமே கிடையாது. ஸோ படிக்கும் போதே நம்ம அந்த பாயிண்ட் நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ரொம்ப சூப்பராகவே வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து நான் பார்த்தது, என்னோட கருத்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கிட்ஸ் வந்து நீங்கள் அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து வெளியவும் போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்ளேயுமே, காலேஜுக்குள்ளேயுமே வந்து உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒர்க்குமே அவங்க எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து காலேஜ் அந்த ஸ்டடீஸையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க, அது மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். சில அந்த கிட்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு இத்தனை ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் இருக்குது. ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு தான் மெயினாக போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த மேக்ஸிமம் ஒர்க் ஹவர்ஸை வந்து எக்ஸீட் பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற ஒரு பிக்கெஸ்ட் டெசிஷன் அவங்க காலேஜ் லைஃப்லன்றது பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுற அந்த மேஜரை பொறுத்து தான் இருக்குது. மேஜர்ன்றது வந்து நம்ம என்ன ஃபீல்டில் எடுக்க போகிறோம், இன்ஜினியரிங்கா, பிஸ்னஸா, பயாலஜியா அப்படின்றது. இங்கே மோஸ்ட் பாப்புலர் வந்து இன்ஜினியரிங், பிஸ்னஸ், பயாலஜி அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட எந்த மாதிரி கெரியர் கோல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், அதை பொறுத்து மேஜரை சூஸ் பண்ணுறது அப்படிதான் பண்ணுவாங்க. அது மாதிரி எலெக்டிவ்ஸ்ன்றது நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ வெறும் ஜஸ்ட் அகாடமிக்ஸில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறதுக்குமே இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த 4 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 சப்ஜெக்ட்ஸை வந்து இங்கே கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தனை கோர்சஸ் அவங்க படிப்பாங்க. அதில் ஜஸ்ட்டு வெறும் மேஜருக்கு மட்டும் இல்லாமல் எலெக்டிவ்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து நம்ம அந்த மேஜரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே அகாடமிக் அட்வைசர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன மேஜர், அப்புறம் எலெக்டிவ்ஸ், அதை எப்படி நம்ம ஸ்கெடியூல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செமஸ்டருக்கு எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸஸ்லாம் நம்ம இந்தியா மாதிரி தான், லெக்சர்ஸ், குரூப் ப்ராஜெக்ட், ப்ரெசன்டேஷன், அசைன்மெண்ட், எக்ஸாம் இருக்கும். இங்கேயுமே வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சில கோர்சஸ்க்குலாம் பார்ட்டிசிபேஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் காலேஜுன்றது வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அது பேஸ்ட் ஆன் யூனிவர்சிட்டிஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து மாறுபடும். நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப், கிராண்ட்ஸ் வாங்குவாங்க, ஃபுல் ரைடுன்னு வாங்க. லைக் எல்லா ஃபீஸுமே, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஜஸ்ட் அவங்க வந்து டாம்க்கு ஃபீஸ் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு இதை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இப்போ தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த இயர் கிராஜுவேட் ஆன எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நம்ம வந்து எங்கே படிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம படித்த படிப்பு நம்மளுக்கு வந்து நம்மளோட கனவுகளெல்லாம் உண்மையாக்க போகுது. நம்மளுக்கு நிறைய growth காமிக்க போகுது. நம்ம கனவுகள் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போக போகுது. ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேருக்கு இது ஒரு வாக் த்ரூ மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.